ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதில் வந்து நம்ம வந்து சௌந்தர்யா வந்து செங்கோல குச்சின்னு சொல்லிடுறாங்க இல்லைங்களா? அதை வச்சு தீபக் ஒரு பெரிய சீனே கிரியேட் பண்ணுறாரு. நம்ம அதை பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோஸோ ஷார்ட்ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வந்து அதை பற்றி பேசலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நடுவுல அந்த என்எஃப்பி டாஸ்க் வந்ததுனால, எல்லாரும் அந்த டாஸ்க் முடிச்சுட்டு திருப்பி வந்து பேக் டூ ஃபார்மா அந்த கிங்டம் டாஸ்க் வராங்க. ஸோ வந்து அந்த இடத்துல வந்து சௌந்தர்யா வந்து இப்போ மாட்டிக்கிட்டாங்க இல்லைங்களா? அந்த செங்கோல தேட வந்து இப்போ இவங்க சைட்ல மாட்டிக்கிட்டாங்க பாய்ஸ் டீம்ல. அப்போ வந்து நீங்க வந்து டாஸ்க் பண்ணணும், அந்த தண்டனை செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, அ எங்கள் அரசு சிறந்த அரசு, அரிமா அரசு சிறந்த அரசு, ராணுவ கேசரி சிறந்த மன்னன், அதுக்கப்புறம் வந்து எங்கள் மன்னனுக்கு தலை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லணும்னு தான் சொல்றாங்க. இவங்க வந்து சிறந்த அரசு, சிறந்த மன்னன் சொல்ற வரைக்கும் ஓகே. ஆனா தலை வணங்குறது நான் எங்க ராணிக்கு தான் பண்ணுவேன். உங்க ராஜாக்கு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த இடத்துல மஞ்சரி அந்த சைடு என்ன சொல்றாங்கன்னா, எதிர தலை அப்புறம் உடனே தீபக் என்ன சொல்றாருன்னா, சரி தலை வணங்குறேன்னு சொல்ல வேணாம். அத நாங்க எடுத்துடுறோம். வெறும் வாழ்க மட்டும் சொல்லிருங்க. எங்க அரசு வாழ்கன்னு மட்டும் சொல்லிருங்க அப்படின்னு சொல்லும்போது, மஞ்சரி என்ன சொல்றாங்கன்னா, சரி ஓகே எதிர் நாட்டுல இருக்கவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதா நம்ம நாட்டோட பண்பாடு. ஸோ நீங்க வாழ்கன்னு மட்டும் சொல்லிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லும்போது, சௌந்தர்யா அகைன் அதையும் சொல்ல மாட்டேன் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி அந்த குச்சி கிடைக்கிற வரைக்கும் நான் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தைய விட்டுர்றாங்க. அது குச்சி இல்ல செங்கோல் அப்படின்னு சொல்லி தீபக் சொல்றாரு. ஏங்க ஒரு வாட்டி சொன்னீங்க, அவங்க கரெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியலன்னு சொன்னாங்க. நீங்க திருப்பி சொன்னோனே சரி ஓகே செங்கோல் அப்படின்னு சொல்றாங்க. அத அங்கேயே பேசியாச்சு உள்ளேயே. அவங்க வந்து இப்போ கிடைக்கிற வரைக்கும் போக மாட்டேன்னு சொல்லும்போது, தேடி குடுங்க போறேன் அப்படின்னு ஜெஃப்ரிட்ட சொல்லும்போது, நாங்க ஏன் தேடி குடுக்கணும்? உங்களுது நீங்க வந்து தொலைச்சிட்டீங்க. பொறுப்பா பார்த்துக்காம. ஸோ நீங்க தான் தேடிக்கணும்னும்போது, ஓகே அத நாங்க தேடிக்கிறோம். நான் இங்கேருந்து போக மாட்டேன். குச்சி கிடைக்கிற வரைக்கும் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. நிஜமாவே அதுவெல்லாம் ரொம்ப சுத்த தமிழுங்க. எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்ல. அதுவும் சௌந்தர்யா மாரி இருக்கவங்கலாம் வந்து என்ன சொல்றது? தமிழ் பேசுறதே வந்து அவங்களுக்கெல்லாம் ரொம்ப யோசிச்சு பேசுறாங்க. அந்த ஒரு காமனா அந்த ஒரு ஃப்ளூயன்ட்டா அது வரமாட்டேங்குது அப்படின்னும்போது, இந்த செங்கோல் இந்த இந்த டாஸ்க்ல வர இந்த இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். அவங்க மேபி அவங்க சொல்லும்போது ஒரு வாட்டி சொன்னோனே அவங்க புரிஞ்சிருப்பாங்க. இல்ல சொல்லாதீங்கன்னு சொன்னா அவங்க கரெக்ட் பண்ணியிருப்பாங்க. அத விட்டுட்டு உங்களுக்கு தெரியலங்கிறதே வந்து நீங்க அப்படி பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றது ஒருத்தங்கள ட்ரிகர் பண்ற மாரியோ, ப்ரோவோக் பண்ற மாரியே தான் இருக்கும். இதத்தான் ஜாக்லின் சொல்லியிருப்பாங்க. மாரல் டீச்சர்ல கூட. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்ல. மேபி ஐ மீன் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மத்தவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு தெரிஞ்சது மத்தவங்களுக்கு தெரியலன்றதுக்காக நீங்க புத்திசாலியோ இல்ல, அறிவாளியோ இல்லன்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் இவருக்கு வந்து பெர்சனல் அட்டாக்ன்னு அவர் அவ்வளோ பெரிய பஞ்சாயத்த கொண்டு வருவார். அகைன் நீங்க இப்ப சௌந்தர்யா கிட்டயே அத தானே பண்றீங்க. அந்த பொண்ணு வந்து எனக்கு அது குச்சின்னு நான் வந்து எனக்கு அது செங்கோல்ன்னு தெரியாது. அதனால நான் குச்சின்னு சொல்லிட்டேன்னா, நீங்க ஒரு வாட்டி கரெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து சரி ஓகேன்னு ஒத்துக்குச்சு. நீங்க வந்து அது அங்க இப்ப வந்து செங்கோல்ன்னு சொல்லுங்க. அதுவே உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்றதோட கூட நிறுத்திக்கலாம். ஆனா திருப்பி அத வெளியில வந்து மத்த பிரஜைங்கிட்டலாம் சொல்லணும் அப்படின்னு எடுத்துட்டு வரும்போது, இவங்க வந்து ஏதோ அவங்க நாட்டு அரசி வந்து ஏதோ ஒரு குச்சிய தொலைச்சுட்டாங்களாம். அத தேடி வந்திருக்காங்க நம்ம நாட்டுக்குள்ள. அந்த குச்சி என்னன்னு பார்த்தா, அது அரசியோட செங்கோலா. ஆனா அத கூட இவங்களுக்கு சொல்ல தெரியல. இவங்க இப்படி சொல்றாங்க. அப்படிங்கிற மாரி ஒரு மாரி மட்டமா பேசுறாரு. அவங்க உள்ள கேட்டாங்க. நீங்க சொல்லிட்டீங்க ஆயிடுச்சு. வெளில வந்து அத நீங்க பிரஜைங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணா டீசென்ட்டா அவங்க வந்து வ வ அ செங்கோல்ன்னு செங்கோல தேடி வந்திருக்காங்க. இப்போ வந்து அத தேடி நம்ம நாட்டுக்குள்ள வந்ததுனால அது ஒரு இதுவாயிடுச்சு, குத்தமாயிடுச்சு. நம்ம பனிஷ்மென்ட் குடுக்கணுன்ற வரைக்கும் ஓகே. ஆனா சொல்ல தெரியாம சொன்னாங்க. ஆனா இப்படிலாம் சொல்றாங்க. அப்படின்லாம் நீங்க அத வந்து மார்க் பண்றது தானே. அப்ப அந்த இடத்துல பவித்ரா வராங்க. அவங்க வந்து ராஜமாதா அப்படிங்கிறதுனால, அ அவங்க திருப்பியுமே வந்து சௌந்தர்யா வந்து வார்ன் பண்றாங்க. நான் வந்து தெரியாம சொல்லிட்டேன். எனக்கு அத யூஸ் பண்ண அந்த வேர்ட் யூஸ் பண்ண தெரியல. தெரியாம சொல்லிட்டேன். அதுக்காக நீங்க இப்படி கிண்டல் கேலி செய்வது வந்து தவறு அப்படின்னு சொல்லும். இதுல என்ன தவறு இருக்கு? நீங்க சொன்னது தானே நான் திருப்பி சொன்னேன். அப்படின்னு சொல்லும்போது பவித்ரா அந்த இடத்துல வந்து சொல்றாங்க. அவங்க செய்ய தெரியலன்னு சொல்ல தெரியலன்னு சொல்லிட்டாங்க. நீங்க சொல்லிட்டீங்க. அதோட விட்டுறணும். அத வந்து நீங்க கிண்டல் பண்ண மாரி பண்ணக்கூடாது. நான் எங்க கிண்டல் பண்ணேன்? இது கிண்டல் இல்லையே! நீங்க சொன்னது தானே சொன்னேன். திருப்பி அவர் ஸ்டாண்ட்லயே அவர் அந்த ஆட்டிட்யூட் கரெக்ட்டா பார்க்க முடியுது நம்மளால. திருப்பி அவர் அதே தான் ரிப்பீட் பண்றாரு. அப்ப இவங்களுக்கு என்ன இவங்க என்ன செஞ்சாலும் ஹோஸ்ட் கேட்க மாட்டாரு. இல்ல ஜனங்களுமே இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்க வோட்டிங் ப்ராசஸ்ல இந்த வாரம் நாமினேஷன்ல கூட தீபக் இல்ல. இத நான் ஸ்ட்ராங்கா சொல்லியிருப்பேன். தீபக் ஒய் நாமினேஷன்ல இல்ல அப்டின்னும்போது, அவர் ஏற்கனவே சும்மாவே ஆடுவாரு. இப்ப சலங்கைய கால்ல கட்டி விட்ட மாரி இன்னுமே ஆடிட்டு இருக்காரு. இப்ப சௌந்தர்யா வந்து இந்த இடத்துல வந்து அந்த பொண்ணுக்கு அது நியாயமா அந்த பொண்ணு தெரியலன்னும்போது விட்டுருக்கணும். அது கிண்டல் பண்ணாதீங்க, தவறா இருக்குன்னு சொல்லும்போது, நான் ஒண்ணும் தவறு செய்யலையே! கலாய்க்கிறீங்களா? அப்படின்னும் கலாய்க்கல அப்படின்னு அதுக்கும் ஒண்ணு சொல்றாங்க. அப்போ வந்து ரொம்ப ஆட்டிட்யூடா தான் எனக்கு தீபக் அந்த இடத்துல தெரிஞ்சாரு. பெர்சனலா சௌந்தர்யாவ அவங்க தமிழ் வச்சு அட்டாக் பண்ண மாரி தான் அது இருந்தது. ஓகேங்களா? இது வந்து அவங்க ப்ரொனன்சியேஷன் மிஸ்டேக் இல்ல. அவங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ட்டோட நேமே தெரியல. இல்ல அந்த ஆப்ஜெக்ட்ட எப்படி வந்து சொல்லணும் அப்படிங்கிறது தெரியல. அ இது ப்ரொனன்சியேஷன் மிஸ்டேக் இல்ல. அந்த அந்த புரிதல்லயே மிஸ்டேக் இருக்கு. ஓகேங்களா? அத அவங்க கரெக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது, நீங்க அத திருப்பி உங்களுக்கு புரிஞ்ச ஒரு விஷயம் உங்களுக்கு புரியலன்றதுக்காக அவங்க மட்டம் தட்டக்கூடாது. அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ அது பவித்ராவும் அது சொல்றாங்க. நீங்க அப்படி பண்ணக்கூடாது. நீங்க அப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கேரக்டர்ல இந்த பவித்ராவையும் ரொம்பவே மார்க் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, விஷால் வந்து கேர்ல்ஸ் ரெஸ்ட் ரூம்ல ஒளிஞ்சுக்கிட்டு அவரும் ஏதோ திருடுறதுக்கு வந்திருக்காரு. அப்ப அத வந்து பவித்ரா பார்த்துடுறாங்க. "இதான் உங்க ராஜதந்திரமா? நீங்க ஒளிஞ்சிருக்கிறத நாங்க
பார்த்துட்டோம். இத வெளில போய் சொல்லாதீங்க. உங்க அரசு இப்படி ஒரு ராஜதந்திரம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அ கே சிரிப்பாங்க மக்களு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் விஷாலும் வெளில வந்துட்டு, அதுக்கப்புறம் ஜெஃப்ரி பார்த்தீங்கன்னா, பவித்ராவ ரொம்ப கன்டினியூஸா சாச்சனாவையும் மார்க் பண்றாரு. அ அதாவது இதில என்ன பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரிக்கு சாச்சனா மேல பொறாமங்க. அ இந்த டாஸ்க்க பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு ராணி டாஸ்க் குடுத்துட்டாங்க. இவங்களுக்கு பணியாள் டாஸ்க் குடுத்துட்டாங்க ஜெஃப்ரிக்கு. அது ஒண்ணு உள்ள போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் பவித்ரா கூட என்ன விஷயம்னு தெரியல. பவித்ராவையும் அவங்க குனிஞ்சுட்டே நடக்குறாங்க. அந்த கேரக்டர் ஆக்சுவலி அவங்க நல்லாவே பண்றாங்க. குனிஞ்சுட்டே இருக்கிறாங்க, தேடிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாரி அந்த கூன் போட்டே நடக்கிறத ஒரு மாரி கிண்டல் பண்றாங்க. இப்ப இத கிண்டல் பண்ணும்போது விஷால் பண்ணதா காட்டவே இல்ல நம்மளுக்கு 1 ஹார்ல. 24/7ல ஜெஃப்ரி ஐ மீன் விஷாலும் பண்ணியிருக்காரு. ஜெஃப்ரி பண்ணது 1 ஹார்ல மட்டும் ஜெஃப்ரி பண்ணத மட்டும் தான் காட்டுறாங்க. நீங்க விஷால எதுக்கு இப்படி காப்பாத்திட்டே இருக்கீங்க பிபி டீம் அப்படிங்கிறது புரியல. அவர் வந்து ஒரு பொண்ண மார்க் பண்றாரு. டாஸ்க்லயும் இப்ப அது குனிஞ்சுட்டே பண்ற மாரி ஒரு கூன் விழுந்த மாரி ஒரு கேரக்டர் பவித்ரா பண்றாங்கன்னா, அது அவங்களுக்கு குடுத்த கேரக்டர் அவங்க அத பண்றாங்க. நீங்க வந்து டாஸ்க்குள்ளேயும் பண்றீங்க, அவுட் ஆஃப் கேமும் ஒரு பொண்ண பண்றீங்க. ஆனா வந்து இத வந்து பிபி டீம் கேட்க மாட்டாங்க, ஹோஸ்ட் கேட்க மாட்டாங்க. நம்மளுக்கு வந்து 24/7ல பார்த்தவங்களுக்கு மட்டும் தான் இது தெரியும். 1 ஹார்லயே வராது. அகைன் விஷால் வந்து 24/7ல பண்ணது நம்மளுக்கு 1 ஹார்ல காட்டல. இப்பயுமே 24/7ல வந்து பவித்ராவே ஒரு கிண்டல் பண்ணியிருக்காரு. அந்த கூன் அந்த கேரக்டர் அப்டின்னும்போது, அதுவும் நம்மளுக்கு வந்து 1 ஹார்ல காட்டல. ஸோ நீங்க விஷால ஏன் இப்படி காப்பாத்திட்டே இருக்கீங்கன்னு தெரியல. இப்ப அகைன் ஜெஃப்ரி மட்டும் தான் வீக்கெண்ட்ல கேள்வி கேட்கப்படுவாரா? அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினா இருக்கு. சரி ஓகே. இது இப்படி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல தீபக் வந்து சௌந்தர்யாவ அட்டாக் பண்ணதையும் பவித்ரா அந்த இடத்துல கேட்குறாங்க. ஸோ இந்த கான்வர்சேஷன் இப்படி சூடா போகும்போது டக்குன்னு சௌந்தர்யா கோவமா அந்த சைட் போயிடுறாங்க. பேசிட்டே இருக்கும்போதே போயிடுறாங்க. இது என்ன இவங்க இப்படி போயிடுறாங்களே! இதுதான் உங்க நாட்டு இதுவா? நீங்க வந்து பேசிட்டே இருக்கும்போது இப்படி போயிடுறீங்களே! அப்படிங்கிற மாரி தீபக் அங்கேயே ஒரு கொஸ்டின் வைக்கிறாரு. இப்படி வந்து என்ன சொல்றது? ஒரு சட்டத்த மதிக்காத ஒரு பணியாள வச்சுக்கிட்டு தான் நீங்க வந்து செங்கோல தேட விட்டீங்களா? குச்சிய தேட விட்டீங்களான்னு திருப்பி அதையே எடுத்துக்கிறாரு. தீபக் இந்த இடத்துல ஓவரா பெர்ஃபார்ம் பண்ணி பெஸ்ட் பெர்ஃபார்மர்ன்னு வாங்கணும்னு ட்ரை பண்றாரோ! அப்படி பெஸ்ட் நாம சொல்றோமே, வாரம் வாரம் பாய்ஸ் டீம்ல பெஸ்ட் பெர்ஃபார்மர்ன்னு அவங்க அந்த வாரம் யார கேப்டன் ஆக்கணும்னு நெனைக்கிறாங்களோ, அத ஒரு ரொட்டீனாவே பண்றாங்க. ஒருத்தருக்கு ஒரு வாரம் அப்படிங்கிறத பிளான் பண்ணி வச்சுட்டாங்களோ! அப்படிங்கிற மாரி இருக்கு. நிஜமாவே அவங்க பெஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணாங்களா? பண்ணலையாங்கிறது இல்ல. ஒரு வாரம் ஒவ்வொருத்தர் கேப்டன்சிக்கான ஒரு சாய்ஸ நாங்க எடுத்து வைப்போம். வோட்டிங் பண்ணி. அவங்கள பெஸ்ட் பெர்ஃபார்மருக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த டாஸ்க்ல வின் பண்ணி நீங்க கேப்டன் ஆகறதோ ஆகாதோ உங்க ஸ்மார்ட்னஸ் அப்படின்னு அந்த சான்ஸ பாய்ஸ் டீம் பிளான் பண்ணி தான் அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர் கொண்டு வராங்க அப்படின்னா, இந்த வாரம் தீபக்குக்கு தான் அது வர்றதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த பிளான் அவரு நல்லாவே போடுறாரு. ரயான் சப்போர்ட்டுக்கு வச்சுக்கிட்டு. ஓகேங்களா? ஸோ வந்து இந்த இடத்துல சௌந்தர்யா கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க. இது ஒண்ணு ஆகுது. ஸோ சௌந்தர்யா வந்து கோவமா உள்ள வந்துட்டு, அதுக்கப்புறம் வந்து ராணி கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. "நீங்க தான் ராணி இத கேட்கணும். அவங்க ரொம்பவே கலாய்க்கிறாங்க, கிண்டல் பண்றாங்க." அப்படின்னு சொல்லி போய் பேசுறாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா, "இப்படி கலாய்க்க வேண்டாம். இது வந்து தப்பா இருக்கு." அப்படிங்கிற மாரி திருப்பி உள்ள வந்து அவங்க இன்னொரு வாட்டி சொல்றாங்க. ஆக்சுவலி அவங்க கேரக்டர்லேருந்து மாறாம ரொம்ப பொறுமையாவே சொல்லிட்டுருக்காங்கங்க சௌந்தர்யா. ஆனா தீபக் வந்து, "நீங்க என்ன வேணா சொல்லுங்க, எப்படி வேணா சொல்லுங்க. நான் கலாய்க்கல. இத நான் எப்படி எங்க வேணா வந்து சொல்லுவேன்." அப்படின்னும்போது, வீக்கெண்ட்ல கேள்வி கேட்டாலும் இவரு இவ்ளோ ஸ்ட்ராங்கா சொல்லுவாரு அப்படிங்கிறத நம்மளுக்கு அங்க பதிய வைக்கிறாரு. ஸோ இவரு யாருக்கும் பயப்படல. இவர் செய்யறத தான் செய்ய போறாரு அப்படிங்கிறத நம்மளுக்கு ஸ்ட்ராங்கா பதிய வைக்கிறாருன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ வந்து கலாய்க்கிற அப்படிங்கிறதையே கலாய்ச்சிட்டு சொல்ற விதமா அவரோட ஆட்டிட்யூட நம்மளால பார்க்க முடியுது. ஸோ வந்து இது வந்து ஸ்ட்ராங்கா இந்த கான்வர்சேஷன் போகும்போது ஜெஃப்ரி நடுவுல வந்து சாச்சனா நான் ஆல்ரெடி சொன்னேங்க இல்லைங்களா? சாச்சனா ராணியா இருக்க ஜெஃப்ரிக்கு புடிக்கல. அப்போ வந்து ஆல்ரெடி ஒரு 2, 3 இடத்துல சொல்லிருமா அவங்க என்ன சொல்றது? ராஜமாதா அவங்களையும் பவித்ராவையும் அந்த கூன் போட்டு நடக்கிறத கிண்டல் பண்றாங்க. சாச்சனா ராணியா இருக்கிறத அதையுமே வந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு, தூங்கிட்டு மட்டும் தான் ராணியா இருக்காங்க. அப்படிங்கிற மாரி ஏதோ மார்க் பண்ணியிருக்காரு ஜெஃப்ரி. அப்புறம் வந்து பத்தாக்குறைக்கு தீபக் வந்து ஓப்பனாவே வந்து கேர்ல்ஸ் டீம மட்டம் தட்டி, வந்து மஞ்சரி ஆகட்டும், சௌந்தர்யா ஆகட்டும் எல்லாரையுமே ஒரு 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 மாதிரியா வந்து ட்ரீட் பண்றாரு. அ அப்போ அப்போ இந்த இடத்துல வந்து ஜெஃப்ரி வந்து இன்னொன்னு ஏதோ சொல்லவும் சாச்சனா வந்து அப்ப நீங்க எங்கள்லயாவது கலாய்ச்சியாவது பேசுறேன். நீங்க உங்க ராஜா அத கூட பண்ண மாட்றாரு. உங்க சைட்ல உங்க ராஜா அத கூட பேச மாட்றாரு. நீங்க மட்டும் தான் பேசிட்டு இருக்கீங்க. வேற யாருமே பேசல. ஆமாங்க வெறும் ஜெஃப்ரி நாட்ல ஓகே. ஆனா தீபக் தாங்க ஃபுல் டாஸ்க்குமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாரி இருந்தது. முத்து வந்து வெளியில இருக்காரு. அந்த களிமண் டாஸ்க்ல. அவரு ஏதோ ஒண்ணு ஸ்கோர் பண்றதுக்கு பண்ணிட்டுருக்காரு. ஆனா உள்ள பார்த்தீங்கன்னா, இன்டோர்ல ஃபுல்லா ஸ்கோர் பண்ணது பார்த்தீங்கன்னா, தீபக் தான் ஸ்கோர் பண்றாரு. அதுவும் ரயானையும், ஜெஃப்ரியும் வந்து ரைட் ஹேண்ட், லெஃப்ட் ஹேண்டா வச்சுக்கிட்டு ஸ்கோர் பண்ண மாரி தான் நம்மளால பார்க்க முடிஞ்சது. இந்த இடத்துல ராஜா என்ன ஆனாருன்னே தெரியல. அ அப்புறம் வந்து அவர் அப்பப்போ வந்து வெளில தல காட்டிட்டு போற மாரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ வந்து ரொம்பவே வந்து சாச்சனா கோவம் வந்துருது. இப்பொழுது நீங்கள் கலாய்க்கவில்லையா? நீங்கள் கலாய்க்கவில்லையான்னு அந்த ஒரு டயலாக்கே 4, 5 வாட்டி ஹார்ஷா சொல்லிடுறாங்க. ஏன்னா, அவங்க ராணியா இருக்கிறத ரொம்பவே இவங்க மட்டம் ஏன்னா அவங்க அவங்க ராஜாவையே மதிக்கலங்க. ராணாவையே அங்க மதிக்கல. பின்னாடி போயிட்டு விஷாலோ, முத்துவோ மத்தவங்களே வந்து என்ன சொல்றது? இப்ப நான் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கூட வந்து சிவகுமாருக்கு குடுக்கும்போது, ராஜா தான் போய் குடுக்கணுன்ற மாரி ராணவ் தான் போய் குடுக்குறாரு. அப்போ வந்து அவர் அந்த வாள் வச்சுட்டு ஏதோ ஒரு சும்மா ஒரு ஆக்ஷன் மாரி பண்ணிட்டு, ஆக்ஷன் ஹீரோ மாரி பண்ணிட்டு அத குடுக்கும்போது, அத
முத்து கலாய்க்கிறாரு. என்ன இப்படி சொல்லிட்டு குடுக்குறாரு அப்படின்னு. விஷாலும் வந்து அவர் ஸ்டார்ட்டிங் ராஜாவ வந்து இன்ட்ரோ குடுக்கும்போதே, ராணுவ இன்ட்ரோ குடுக்கும்போதே ஒரு மாரி சிரிக்கிறாங்க. ஸோ, அவங்க ராஜாவையும் அவங்க மதிக்கல. இந்த சைட் சாச்சனா ராணியையும் இவங்க மதிக்கல. ஸோ, இவங்க இஷ்டத்துக்கு ப்ளே ஆடுறத, அதே அந்த பாய்ஸ் குரூப்பிசம் அப்படிங்கிறது அங்கங்க அவங்க அது வந்து நம்மளுக்கு ரிஜிஸ்டர் பண்ண மாரி தான் இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ, இந்த இடத்துல வந்து இது இப்படி தான் போகுது இந்த டாஸ்க். நம்ம மத்தத பத்தி நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் கைஸ். தேங்க் யூ.